Next example 2.32 பார்த்துடலாம். So question பாருங்க, find the cube root of unity. Cube root of unity கண்டுபிடிக்கணும். So cube roots அப்படின்னா 1 power 1/3. அப்போ let z is equal to 1 whole power 1/3 cube roots. ஸோ ரூட்ஸ்க்கு ஃபைண்ட் பண்ணனாலே நம்ம ஒரு 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் போலார் ஃபார்ம். அப்போ ஒன்னுடைய போலார் ஃபார்ம், இப்போ போலார் ஃபார்ம் என்ன வரும்? z is equal to cos 0 + I sin 0. இதுதான் போலார் ஃபார்ம், ஹோல் பவர் 1/3 ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்டு ஆட் 2kπ வித் ஆங்கிள் தீட்டா. ஸோ தீட்டா 0. இப்போ காஸ் 2kπ ஆட் பண்ணிங்கன்னா 2kπ + 0 2kπ மட்டும்தான் வரும். 2kπ + I sin 2kπ. திஸ் இஸ் தேர்ட் ஸ்டெப், ஹோல் பவர் 1/3. சாரி, செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கோம்னா பிரிங் த பவர் இன்சைடு அக்கார்டிங் டு டி மூவிஸ் தேரம். அப்போ டி மூவிஸ் தேரத்தை அப்ளை பண்ணால் 2kπ/3 + I sin 2kπ/3. ஸோ திஸ் இஸ் தேர்ட் ஸ்டெப். ஸோ இங்கே கே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 0 1 2 3 கிடையாது, n-1 வரைக்கும் கொடுக்கணும். 0லேருந்து n-1 வரைக்கும். ஸோ 3 - 1 2. ஸோ திஸ் இஸ் தேர்ட் ஸ்டெப். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா புட் த வேல்யூ ஃபார் கே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தி வேல்யூஸ் ஆஃப் k is equal to 0 1 2 இந்த வேல்யூஸுக்கு கொடுக்கலாம். அப்போது k equal to 0 கொடுத்தா என்ன கிடைக்கும் பாருங்கள். இதை ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா CIS is 2kπ/3 இப்படி ஷார்ட் ஃபார்ம் எழுதிக்கும். இப்போ கேவுக்கு 0 கொடுத்தோம் அப்படின்னா சிஸ் 0 கொடுத்தா என்ன டோட்டலாக 0 ஆகிடும். சிஸ் 0 அப்படின்னா cos 0 + I0 I sin 0 அப்படின்னு மீனிங். இதோட வேல்யூ 1 நமக்கு தெரியும், தட் இஸ் 1. ஸோ நெக்ஸ்ட்டு k is equal to 1. ஸோ 1 கொடுத்தா என்ன வரும் அப்படின்னா 2 × 1 2. ஸோ சிஸ் 2π/3 ஹோல் டிவைட் பை 3. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரு வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அதாவது cos 2π/3 + I sin 2π/3. What is 2π/3? 2π/3 means 60. 60 × 2 120. 120 degree. ஸோ cos 120 sin 120 வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ எப்படி ஃபைன் பண்ணலான்றதை முன்னாடி பார்த்துருப்போம். இது எப்படி எழுதணும்னா 120 180 - 60 அப்படின்னு எழுதலாம்னு சொன்னோம். அப்போ 180 - θனாலே இது செகண்ட் குவாட்ரண்ட்டு. செகண்ட் குவார்ட்டரில் காஸ் நெகட்டிவ் சைன் பாசிட்டிவ். ஸோ காஸு நெகட்டிவ் அப்படின்றதுனால காஸ் அப்போ மைனஸ் காஸ் 60 டிகிரியோட வேல்யூ தான் அங்கே சப்ஜெக்ட் பண்ணணும். காஸ் 60யோட வேல்யூ 1/2 ப்ளஸ் I சைன் π/3யோட வேல்யூ. சைன் 60 வந்து √3/2. பட் இது ப்ளஸ் வரும். ஏன் அப்படின்னா 120 செகண்ட் குவாட்ரண்ட்டு 120 டிகிரி அது தெரியணும். 2π/3 மீன்ஸ் 120 செகண்ட் குவாட்ரண்ட்டு. செகண்ட் குவார்ட்டரில் காஸ் நெகட்டிவ் சைன் பாசிட்டிவ். ஸோ காஸ் 60யோட வேல்யூ 1/2 சைன் 60யோட வேல்யூ √3/2. ஸோ நெக்ஸ்ட்டு k is equal to 2. k equal to 2 அதை ஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு சிஸ் இங்கே 2 கொடுத்தனா 2 2 சார் 4 4π/3 4π/3. ஸோ இதை அதேமாதிரி நம்ம பிரித்தோம் அப்படின்னா cos 4π/3 + I sin 4π/3. அப்போ 4 × 60 240. 460 எவ்வளோ வரும்? 4 × 60 240. 240 டிகிரி எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? 240 டிகிரி தேர்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும். 240ன்றதே 240 லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ தேர்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போது தேர்டுனா காஸும் நெகட்டிவ் சைனும் நெகட்டிவ், போத் ஆர் நெகட்டிவ். அப்போ ரெண்டுமே மைனஸ்
எந்த வேல்யூஸ் போடணும்னா காசு 60 டிகிரியோட வேல்யூ தான் போடணும். அப்போ -1/2 ப்ளஸ் மைனஸ் I இன்ட்டு √3/2. ஏன் மைனஸ் வந்து ரெண்டுமே அப்படின்னா 240. அப்போ இது வந்து 240 டிகிரி. 240 டிகிரி எப்படி எடுத்தலாம் நம்ம அப்படின்னா 180 + 60, 180 + 60, 180 + 60 240, 180 + θ. காசாக இருந்தாலும் நெகட்டிவ் தான், சைனாக இருந்தாலும் நெகட்டிவ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம 11th பார்த்துருப்போம், திரும்ப ரீகால் பண்ணிங்க. ஸோ இப்போது 3 வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். 0 கொடுத்தா 1 கொடுத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ், 2 கொடுத்தா இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூஸு 1 கொடுத்த வேல்யூஸை ஒமேகா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு ω². அப்போது க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி எதுலாம் அப்படின்னா, க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா 1 ω² 1 ω² இஸ் தி க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போது ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஒரு நம்பரை, ரூட் எடுத்த நம்பரை நம்ம திரும்ப ஸ்கொயர் பண்ணால் அதே நம்பர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், √4 = 2. அதே 2-ஐ ஸ்கொயர் பண்ணனா வரும் 4. இப்போது √9 அதோட வேல்யூ 3. திரும்ப 3-ஐ ஸ்கொயர் பண்ணால் 9. இது ஸ்கொயர் ரூட்டுக்கு. சப்போஸ் க்யூப் ரூட்டுக்கு பாருங்கள், க்யூப் ரூட் ஆஃப் 27 வேல்யூஸ் என்ன 3. க்யூப் ரூட் எடுத்தால் 3, திரும்ப 3-ஐ க்யூப் பண்ணனா வரும் அகெயின் 27. அப்போது க்யூப் ரூட் எடுத்தால் 3, அது திரும்ப அதை க்யூப் பண்ணால் 27. அது மாதிரி க்யூப் ரூட் ஆஃப் 1 என்னென்ன கிடச்சிதுன்னா 1 ω². ஒமேகாவோட வேல்யூ இது. 1-ஐ க்யூப் பண்ணிங்கன்னா திரும்ப 1 கிடைக்கும். அப்போ க்யூப் ரூட்ஸ்னால் 3 ரூட்ஸு. க்யூப் ரூட்டு 1க்கு எத்தனை ரூட்ஸ் கிடச்சிருக்கு? 3 சொல்யூஷன். 1 ஒரு சொல்யூஷன், இந்த -1/2 + I √3/2 ஒரு சொல்யூஷன், -1/2 - I √3/2 ஒரு சொல்யூஷன். 3 சொல்யூஷன். அப்போது க்யூப் ரூட்னா 3 சொல்யூஷன் கிடைக்கும். 4th ரூட்ஸ்னால் 4 சொல்யூஷன் கிடைக்கும். ஸ்கொயர் ரூட்னா 2 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த க்யூப் ரூட்டில் 1-ஐ க்யூப் பண்ணனா வரும், திரும்ப 1 கிடைக்கும். அப்போது இந்த வேல்யூஸும் திரும்ப க்யூப் பண்ணனா கிடைக்கணும், 1 கிடைக்கணும். இந்த வேல்யூவையும் க்யூப் பண்ணால் என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம க்யூப் ரூட் எடுத்தால் அந்த வேல்யூஸ் கிடைக்குதா, திரும்ப அந்த வேல்யூவை க்யூப் பண்ணால் திரும்ப அந்த வேல்யூவே வரணும். அதுதான் கான்செப்ட்டு. அப்போது 1-ஐ நம்ம க்யூப் பண்ணோம் அப்படின்னா 1 தான். இப்போ அடுத்தது ஒமேகாவை க்யூப் பண்ணால் 1 வருதா, ஒமேகா க்யூபும் 1 வருதான்னு செக் பண்ணணும். ஒமேகாவோட வேல்யூ என்ன? -1/2 + I √3/2. இதுக்கு என்ன செய்யணும்? க்யூப் பண்ணணும். அப்போ க்யூப் பண்ணால் 1 வருதான்னு செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, -1/2 + I √3/2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு -1/2 + I √3/2 இப்படியே பிரிக்கலாம். ஹோல் க்யூப் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கு திரும்பவும் ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும், என்ன கிடைக்கும் பாருங்கள். இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். -1/2 தி ஹோல் ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு + I √3/2 தி ஹோல் ஸ்கொயர், a² + b². இங்கே +2 இன்ட்டு ab. ஸோ -1/2 இன்ட்டு I √3/2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா -1/2 + I √3/2. ஸோ இப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4, இங்கே ப்ளஸ் I² வேல்யூ -1. ஸோ ஐயோட ஸ்கொயர் பண்ணால் -1 -√3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3/4. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ -I இன்ட்டு √3/2 கிடைக்கும். இன்ட்டு இங்கே -1/2 + I இன்ட்டு √3/2 கிடைக்கும். அப்போது 1/4 -3/4 மைனஸ் பண்ணோன்னா -2/4 வரும். அப்போது -2/4 அப்படின்னா அந்த -1/2 ப்ளஸ் -I இன்ட்டு √3/2 கிடைக்கும். இன்ட்டு -1/2 + I இன்ட்டு √3/2. அப்போது அங்கே பாருங்கள், ஒமேகா க்யூபை ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகான்னு பிரிக்கலாம்.
ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ தான் இங்கே வந்திருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஏன்னா ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ தான் அங்கே வச்சுருக்கிறோம். பட் ஸ்கொயர் பண்ணாலுமே அதான் கிடைக்குது பாருங்கள், ஒமேகா ஸ்கொயர். சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணலாம். ரெண்டுத்து ப்ராடக்ட் பண்ணால் கிடைக்கும் பாருங்கள். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1/4 ஆகிடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸு i√3/4 வந்துடும். இது முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு i√3/4. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் i² -1 -1 ப்ளஸ் ஆகிடும். √3 ஸ்கொயர் பண்ணால் 3/2 2 4. ஓகே, இப்போது 1/3 3/4 ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3 + 1 4/4. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். 4/4 கேன்சல் பண்ணி என்ன கிடைக்கும்? 1. அப்போது ஒமேகா க்யூபோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1. இதே மாதிரி தாங்க இப்போ நீங்கள் ஒமேகா ஸ்கொயரையும் நீங்கள் க்யூப் பண்ணுங்கள், அதுவும் ஒன்று தான் வரும். அதுதான் ரூட்ஸு. அப்போ க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை திரும்ப க்யூப் பண்ணாலும் 1 வரணும். அப்போ 4th ரூட்லேயும் அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம், 5th ரூட்லேயும் அதான் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டினாலே 1 ஒமேகா ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி nth ரூட்டில் வந்து பார்த்த ப்ராப்பர்ட்டி இதுக்கு திரும்ப யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி படி என்ன சொல்லியிருக்கோம்? சம் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா 1 + ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரணும்? 0. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 1 + ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒமேகா க்யூபோட வேல்யூ 1ன்னு சொன்னோம். அதுவும் முக்கியமான ரிசல்ட். இதெல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். இது எப்படி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 ஆகும்? இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 1 ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஒமேகாவோட வேல்யூ, அடுத்து ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ. இதை ஆட் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் i√3/2 மைனஸ் i√3/2 கேன்சல் ஆகிடும். -1/2 -1/2 ரெண்டு மைனஸ் ஆஃப் ஆட் பண்ணிங்கன்னா -1 கிடைக்கும். -1 + 1 ஆட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போது 1 + ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. செகண்ட் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு. ஸோ 1 × ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? -1 n - 1 அப்படின்னு சொன்னோம். இப்போ என்னங்கிறது என்னது? இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? என்னன்றது க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ n is 3. அப்போ 3 சப்ஜெக்ட் பண்ணால் -1 × 3 - 1 2 ஸ்கொயர். -1 ஸ்கொயர் என்ன ஆகிடும்? +1. ஸோ அப்போது 1 × ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? ஒமேகா க்யூப் விச் இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரிசல்ட். ஓகே, தேர்ட் ரிசல்ட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதாவது ஒமேகா பவர் -1 மைனஸில் இருக்குது அப்படின்னா அதை ஒமேகா பார் அப்படின்னு கூட எழுதலாம். இது ரெண்டும் சேம் தான். இல்லை இதை ஒமேகா பவர் நம்ம n - 1ன்னு சொன்னோம். அதாவது 3 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஃபோர்த் ரிசல்ட்டு என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை சர்க்கிளில் நம்மளால் சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸோடைய பாயிண்ட்டாக இருக்கும். அது n ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது 3 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நமக்கு ரூட்டு 1 ஒமேகா ஸ்கொயர். இது மூணுமே எவ்வளோ ஆங்கிள் டிஃபர் ஆகுது அப்படின்னா 2π/nன்னு சொன்னோம். அப்போது இங்கே 2π/nன்றது 2π/3. 2π/3னா 120 டிகிரி. அப்போது எவ்வளோ ஆங்கிள் டிஃபர் ஆகும்? 2π/3 ஆங்கிள். அதாவது 360 டிகிரி. 2πனா 360. 360 3ஆல் டிவைட் பண்ணால் 120. அப்போது 120 தான் 360. அப்போ அந்த சர்க்கிளை வந்து எத்தனை பார்ட்ஸாக இது ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 3 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ எவ்வளோ ஆங்கிள்? ஃபஸ்ட்டு 120 டிகிரி ஆங்கிள் வரணும் ஒமேகாவே. ஸோ திஸ் இஸ் 90. அப்போது 120ன்னா இந்த இடத்துல வரலாம். அப்போது இது 1, இது ஒமேகா. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு 240ல் வரணும். இப்போ 240 சம் வேல்யூ 240 அப்படின்னா இது 270. ஸோ அதுக்குள்ளே வரணும், இந்த இடத்துல வரலாம் 240. ஸோ அப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து இங்கேருந்து எவ்வளோ ஆங்கிளில் இருக்குன்னா 120 டிகிரி. தட் இஸ் 2π/3. இப்போ இது இந்த ஒமேகா ஸ்கொயர் இங்கேருந்து எவ்வளோ ஆங்கிள் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 4π/3. 4π/3. அப்போ இது 1, இது ஒமேகா ஸ்கொயர். அப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகான்ற பாயிண்ட் வந்து -1/2 + i√3/2. ஒமேகா ஸ்கொயருங்கிற பாயிண்ட் எப்படி இருக்குன்னா
-1/2 minus I into √3/2. இப்போ 1 ஒமேகா ஸ்கொயர் அதுதான் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஸோ இந்த ரிசல்ட்டு அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. திரும்ப புரியல அப்படின்னாக்கா நீங்கன்னா வீடியோவை திருப்பி ஒரு தடவை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி எக்ஸாம்பிள் 2.33 பார்த்துடலாம். 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா 1 பவர் 1/4 தான் 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. 1உடைய 4th ரூட்டு. ஸோ இதை லெட் Z ஈக்குவல் எடுத்துக்கிறோம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் மாற்றணும். ரூட்டு கண்டுபிடிக்கனாலே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போலார் ஃபார்ம். 1உடைய போலார் ஃபார்மு cos 0 + I sin 0 ஹோல் பவர் 1/4. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஆட் 2kπ வித் ஆங்கிள் அந்த ஆங்கிள் 0. இப்போது 2kπ ஆட் பண்ணிங்கன்னா காசு 2kπ + 0 2kπ தான். 2kπ + I sin 2kπ ஹோல் பவர் 1/4. இங்கே k அப்படிங்கிறது 0 1 2 3 வரைக்கும். 4 அப்படின்னா அதோட 1 கம்மி 3. செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், டிமூவ்ஸ் தேரத்தை அப்ளை பண்ணி பவர் இன்சைடு கொண்டு வந்துடணும். அப்போது cos 2kπ/4 ப்ளஸ் I sin 2kπ/4. ஸோ k is equal to 0 1 2 3. ஸோ கேன்சல் பண்ணிட்டோன்னா cos இதை ஷார்ட் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதலாம்னா CIS பை kπ/2. இங்கேயும் 2 தான். ஸோ kπ/2. k is equal to 0 1 2 3. ஓகே, இது தேர்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் k அதை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ வேல்யூஸ் ஆர் ஃபஸ்ட்டு k is equal to 0. 0 கொடுத்தோம் அப்படின்னா என்டையர் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ sis 0. sis 0னா நம்ம என்ன, cos 0 + I sin 0 அதோட வேல்யூ 1. ஸோ நெக்ஸ்ட்டு k is equal to 1. 1 கொடுத்தோம் அப்படின்னா π/2. ஸோ sis π/2. sis π/2னா cos 90 + I sin 90. cos 90யோட 0. அப்போ அதோட வேல்யூ என்ன, தட் இஸ் I. இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கணும். எல்லாத்துக்கும் போலார் ஃபார்ம். 1உடைய போலார் ஃபார்ம் cos 0 + I sin 0. ஐயோடைய போலார் ஃபார்ம் cos π/2 + I sin π/2. நெக்ஸ்ட்டு k is equal to 2. 2 கொடுத்தா என்ன கிடைக்கும், 2 போட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடுது, π மட்டும்தான் வரும். ஸோ sis π. அப்போ cos π + I sin π. cos πயோட வேல்யூ cos 180 - 1 sin 180 0. ஸோ cos π + I sin π எதோட போலார் ஃபார்ம் -1. ஸோ நெக்ஸ்ட்டு k is equal to 3. 3 கொடுத்தா என்ன வரும், 3π/2. ஸோ sis 3π/2. இதுவும் நம்ம போலார் ஃபார்மில் முன்னாடி பார்த்தது. இது எதோட போலார் ஃபார்ம் அப்படின்னா -I. 3π/2 அப்படின்னா 3 × 90 270. அப்போ cos 270 + I sin 270. cos 270 0, sin 270யோட வேல்யூ -1 -1 and I. ஸோ இதெல்லாம் போலார் ஃபார்ம் முன்னாடி பார்த்தோம். அப்போது therefore the fourth roots of unity are 1 I -1 -I. ஸோ இந்த 4 வேல்யூஸ் தான் எது அப்படின்னா 4th roots of unity. ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செக் பண்ணலாம். என்னென்ன ப்ராப்பர்ட்டி, ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆர் 0. சம் பண்ணுங்க எல்லாத்தையும். 1 + I -1 - I எல்லாத்தையும் ஆட் பண்ணி 0 கிடச்சிருமா. ஸோ சம் ஆஃப் த ரூட் 0 ப்ராப்பர்ட்டி வந்துடுது. செகண்ட் வந்து ப்ராடக்ட்டு. சரியா, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு -1 பவர் n - 1. ஸோ அதையும் நம்மளால் செக் பண்ணிட முடியும். அப்போ -1 பவர் 4 ரூட்டு 4 - 1
என்ன கிடைக்கும் 3. அப்போ -1 பவர் 3 -1. அப்போது இதுக்கு -1 செகண்ட் அப்படி கிடைச்சிரும். இப்போது ஃபைனலாக 4th ப்ராப்பர்ட்டி படி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த ரிசல்ட்டில் இந்த 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி வந்து 4 பார்ட்ஸாக ஈக்குவலாக என்ன செய்யணும், அந்த சர்க்கிளை வந்து யூனிட் சர்க்கிளை ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த 4th ப்ராப்பர்ட்டி. அதுக்கு நம்ம சர்க்கிள் போட்டு சொல்லலாம். இது இமேஜினரி, திஸ் இஸ் ரியல். ஸோ யூனிட்டி அப்படின்றதுனால ரேடியஸ் 1 இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள், யூனிட் 1 இருக்கக்கூடிய சர்க்கிள் தான் இந்த 4th ரூட் ஆஃப் யூனிட்டி. அதில் 4 பார்ட்டாக ஸ்பிளிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னா இங்கே வந்து π/2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போது 90 டிகிரி தான். ஒமேகாவோட வேல்யூவில் பார்த்தீங்கன்னா π/2 இருக்குது. அப்போது இது எவ்வளோ 90 டிகிரி. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 0ன்னா அந்த ஆங்கிள் 0, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது 1. செகண்ட் வந்து 90 டிகிரி, திஸ் இஸ் 90 டிகிரி. அப்போ அதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து I. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து π180 அப்படிங்கிறது இந்த ஆங்கிள். ஸோ இது வந்து அப்போ -I. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3/2. அப்போ இது π/2 ஆங்கிள். இதுலேருந்து ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னா πன்ற ஆங்கிள். தேர்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 3π/2 ஆங்கிள். ஸோ இது இது -I. திஸ் இஸ் -I. திஸ் இஸ் -1. திஸ் இஸ் -1. ஸோ அப்போது 1I -1 -I. அப்போது 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரு 4 ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணோம். ஒவ்வொரு ஆங்கிள் எப்படி இருக்குன்னா 90 ஆங்கிள், எல்லாமே 90 ஆங்கிள் தான். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் வந்து 90 தான் எல்லாத்துக்குமே. அப்போது ஃபஸ்ட்டு 90, செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 180, தேர்டு காம்ப்ளெக்ஸ் 270. ஸோ இதுதான் 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியோடைய ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, இப்போ 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியை ஜென்ரலாக நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட் யூஸ் பண்ணாமல் ஜென்ரலாக எப்படி ஃபைன் பண்ணுன்றதை கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அதோட முடிஞ்சிடுச்சு. இப்போ ரியல் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா x is equal to 1 power 1/4 எடுக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணோம். இந்த பவர் 4 அங்கே கொண்டு வந்தீங்கன்னா x power 4 is equal to 1ன்னு வரும். இப்போ இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்தால் x power 4 -1 is equal to 0. இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து x ஸ்கொயர் இது ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், -1 ஸ்கொயர்னு கூட எழுதலாம். இது a ஸ்கொயர் -b ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் -1 இன்ட்டு x ஸ்கொயர் +1 எழுதலாம், which is equal to 0. ஸோ இதில் ரெண்டு வேல்யூ இருக்குது. x ஸ்கொயர் -1 equal to 0, இன்னொன்று x ஸ்கொயர் +1 equal to 0. அப்போ x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது இங்கே +1. அப்போ x ரூட் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆர் -1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு +1 பண்ணால் -1. அப்போது இது வந்து ரூட் எடுத்திங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -1. ரூட் -1ஓட வேல்யூ ரூட் -1னால ஐன்னு நமக்கு தெரியும். அப்போ சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் I. அப்போது இதில் 4 வேல்யூஸ் இருக்குது. என்னென்னா x இஸ் ஈக்குவல் டு +1 -1 +I -I. ஸோ இந்த 4 வேல்யூஸ் தான் 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஸோ இது நம்ம ஜென்ரலாக ஃபைன் பண்ணுறது. இது அந்த nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஃபைன் பண்ணுறது. As students, next we are going to see example 2.34. So find the solution of the equation z cube plus 8i is equal to 0 where z belongs to C. So z cube plus 8i is equal to 0 equation is given. You have to solve and find the value of z. So solution. So what's the value given? Z cube plus 8i equal to 0. இப்போ z ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னா ஸோ இந்த ப்ளஸ் 8i நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொண்டு போயிட்டோன்னா z cube is equal to -8i. ஓகே, இப்போ z cube இருக்குது. இந்த க்யூப் அந்த சைடு கொண்டு போனால் க்யூப் ரூட்ஸ் இல்லையா? அப்போது
இந்த -8 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன் பாருங்கள், 8 × -i அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். ஏன்னா 8 அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் க்யூப் நம்பர் இல்லைங்களா, 8 வந்து 2 க்யூப், அதனால் 8 மட்டும் நான் செப்பரேட் பண்ணிட்டேன். ஸோ -i செப்பரேட்டாக எழுதிட்டேன். அப்போ z இஸ் ஈக்குவல் டு இந்த க்யூப் அங்கே போச்சுன்னா 8 × -i ஹோல் பவர் 1/3. ஸோ க்யூப் இந்த சைடு அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் க்யூப் ரூட் ஆகிடும், பவரு 1/3. ஸோ இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா 8 பவர் 1/3 இன்ட்டு -i பவர் 1/3. ஓகே, z ஈக்குவல் டு, ஸோ இப்போது 8 க்யூப் ரூட் எடுக்கணும், பவர் 1/3 மீன்ஸ் க்யூப் ரூட்டு. இப்போ 8 க்யூப் ரூட் எடுத்தால் 2, அது நமக்கு தெரியும், திஸ் இஸ் 2. ஓகே, ஆனால் -iக்கு க்யூப் ரூட் எடுக்கணும் இல்லைங்களா, அப்போ க்யூப் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் -iங்கிறது சே காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இந்த நம்பருக்கு வந்து நம்ம க்யூப் ரூட் எடுக்கணும்னா அது ஸ்டெப்ஸ் இருக்குது, 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். என்னென்ன ஸ்டெப்பு அப்படின்னா, ஃபஸ்ட்டு போலார் ஃபார்ம்னு சொன்னோம், ஃபஸ்ட்டு ஒன் போலார் ஃபார்ம். செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஆடு 2k π, ஓகேவா, எது கூட ப்ளஸ் தீட்டா ஆங்கிள் கூட ஆட் பண்ணோம். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா டி மூவிஸ் தேரத்தை அப்ளை பண்ணோம் இல்லையா, டி மூவிஸ் தேரத்தை யூஸ் பண்ணணும். ஸோ ஃபோர்த் ஒன் என்ன சொன்னோம் அப்படின்னா கேவுக்கு வேல்யூஸ். ஸோ புட் த வேல்யூஸ் ஃபார் கே, வேல்யூ கேவுக்கு எப்படி இருக்கும், 0 1 2 எக்ஸட்ரா n-1 வரைக்கும். ஸோ தீஸ் 4 steps should be followed to find the nth roots of unity, காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் -iக்கு நம்ம இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு போலார் ஃபார்ம், -iக்கு போலார் ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். வாட் இஸ் த வேல்யூ அப்படின்னா cos -π/2 ப்ளஸ் i sin -π/2. ஸோ திஸ் இஸ் போலார் ஃபார்ம். -iக்கு cos -π/2 ப்ளஸ் i sin -π/2ன்னு டைரெக்டாக எழுதி நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். ஸோ அதைத்தான் அங்கே எழுதியிருக்கிறோம். சப்போஸ் இங்கே -i அப்படின்னா 3/2வும் எழுதலாம். 3/2 ஆங்கிள் வந்து 3/2னாலும் 270 டிகிரி. ஸோ அதுக்கும் இதே வேல்யூ மைனஸ் தான் i வரும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் போலார் ஃபார்ம். அப்போ ஹோல் பவர் என்ன இருக்குது, 1/3. -iயை போலார் ஃபார்மில் மாற்றியாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், 2k π ஆட் பண்ணணும், அங்கே ஆங்கிள் கூட 2k π. ஸோ 2 இன்ட்டு அப்போ காஸ் 2k π ஆட் பண்ணிங்கன்னா 2k π -π/2, இங்கேயும் ப்ளஸ் i sin இன்ட்டு 2k π -π/2 ஹோல் பவர் 1/3. திஸ் இஸ் செகண்ட் ஸ்டெப்பு. ஓகே, தேர்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா டி மூவிஸ் தேரத்தை அப்ளை பண்ணணும். டி மூவிஸ் தேரனா பவரை உள்ளே கொண்டு வரணும். ஸோ 2 இன்ட்டு காஸ் இந்த பவரை இங்கே உள்ளே கொண்டு வரும்போது நான் எப்படி எழுத போகிறேன், 1/3 இன்ட்டு இதை கூட நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4, 4k π -π ஹோல் டிவைட் பை 2 எழுதலாம். ப்ளஸ் i இன்ட்டு சைன் ஆஃப் இங்கேயும் இந்த பவர் உள்ளே கொண்டு வந்தோன்னா 1/3 இன்ட்டு 2 2s are 4k π -π/2 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ பவரை உள்ளே கொண்டுட்டு வந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் தேர்ட் ஸ்டெப், டி மூவிஸ் தேரம். இங்கே கேவோட வேல்யூஸு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 0லேருந்து 1 2 வரைக்கும் வரும். ஸோ பவர் இங்கே 3. அப்போது நம்ம க்யூப் ரூட் ஃபைன் பண்ண போகிறோம். க்யூப் ரூட்னா 3, 3னா 3 - 1 2 வரைக்கும் கொடுக்கணும், 0 1 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கேவுக்கு வேல்யூஸை சப்ஜெக்ட் பண்ணணும். புட் த வேல்யூ ஃபார் கே. ஸோ இதை நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதலாம், சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ டேர்ம்ஸ் எழுதாமல் ஷார்ட் ஃபார்ம் கூட எழுதிக்கலாம். அப்போ 2 இன்ட்டு சிஸ் CIS எழுதிட்டு இப்போ பாருங்கள், இதுலேயே நம்ம காமனாக பை எடுக்கலாம், இந்த 2 கூட இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பை காமனாக எடுத்துட்டோன்னா பை டிவைடட் பை 2 3s are 6
இன்ட்டு இங்கே 4k மைனஸ் 1. ஓகே, அதாவது சிஐஎஸ் போட்டு ஆங்கிள் ஒரு தடவை எழுதுனா போதும். இதுக்கு மீனிங் என்ன அர்த்தம்னா காசு ஆஃப் இது ஒன்று ப்ளஸ் ஐ சைன் இன்ட்டு இது ரெண்டுத்தையும் யாருன்னு அர்த்தம். ஸோ அப்போ சிஸ் அப்படின்னா இதோடைய ஷார்ட் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வேல்யூஸ் சப்ஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ வேல்யூஸ், ஓகே, வேல்யூஸ் ஆர் ஃபஸ்ட்டு கேவுக்கு என்ன கொடுக்கணும் 0. ஸோ 0 கொடுத்தா என்ன கிடைக்கும் பார்க்கும். அப்போ 2 இன்ட்டு சிஸ்ஸு இங்கே 0 கொடுத்தோன்னா டோட்டலாக 0 ஆகிடும். 0 மைனஸ் 1 மைனஸ் 1, அப்போ மைனஸ் 5/6 வரும். ஸோ மைனஸ் 5/6. ஓகே, மைனஸ் 5/6. 5/6 எவ்வளோ 30 டிகிரி. அப்போ 30 டிகிரியோட வேல்யூஸ் நம்ம எழுதலாம். இப்போ அதை நம்ம 2 இன்ட்டு காஸ் மைனஸ் 5/6 ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் 5/6ன்னு எழுதிட்டு which is equal to 2 into cos minus theta minus cos theta, sorry, plus cos theta. ஏன்னா cos வந்து ஈவன் ஃபங்க்ஷன், cos ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால மைனஸ் வெளில வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ cos π/6. ஸோ நெக்ஸ்ட்டு sin minus theta, sin minus theta minus sin theta. ஸோ மைனஸ் I into sin π/6. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் தான். ஸோ காசு π/6னா 30 டிகிரி. cos 30யோட வேல்யூ, cos 30யோட வேல்யூ √3/2 மைனஸ் I இன்ட்டு sin 30 டிகிரி வேல்யூ 1/2. ஸோ தட் இஸ் 1/2. ஸோ இப்போ நம்ம 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2 கேன்சல் ஆகிடும். அப்போது √3 மைனஸ் இங்கே 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா I. ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட்டு வேல்யூ, இசட்டோடைய வேல்யூ. ஓகே, கேவுக்கு 0 கொடுத்தனா √3 மைனஸ். ஸோ நெக்ஸ்ட்டு k is equal to 0 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு k is equal to 1. ஸோ k is equal to 1 கொடுத்தோம் அப்படின்னா இதில் சப்ஜெக்ட் பண்ணணும் கேவுக்கு 1. ஸோ அப்போது 2CIS is π/6. இங்கே 1 கொடுத்தோன்னா 4 into 1 4, 4 minus 1 3. ஸோ into 3. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 1 3s are 3, 2 3s are. ஸோ 2 sis π/2. sis π/2ஓட வேல்யூ, sis π/2ஓட வேல்யூ என்ன? sis π/2ன்னா என்ன மீனிங் அப்படின்னா cos π/2 ப்ளஸ் I sin π/2. cos 90 0, sin 90 1, 1 into I. ஸோ இப்போ என்ன வரும் 0 ப்ளஸ் I, தட் இஸ் I. அப்போது sis π/2ஓட வேல்யூ என்ன? I. அப்போது 2 இன்ட்டு I, 2I. செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன கொடுக்கணும்? k is equal to 2. இப்போது 2 சப்ஜெக்ட் பண்ணுறீங்கன்னா 2 இன்ட்டு sis, இங்கே 2 கொடுத்தோன்னா 4 into 2 8, 8 minus 1 7, 7 π/6. ஸோ 7 π/6. அப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணுங்களா? இந்த ஆங்கிள் வேல்யூஸை ஃபைன் பண்ணால் இதை எப்படி பிரிக்கலாம்? 7 எப்படி பிரிக்கலாம்? 6 + 1ன்னு பிரிக்கலாம். அப்போ 6 + 1 7 பிரிச்சோன்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 இன்ட்டு காஸ் π ப்ளஸ் π/6. ஸோ இப்போ என்னாகும் 6 into π 6π, 6π + π 7π, 7π/6 திரும்ப கிடச்சிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும். ப்ளஸ் I இன்ட்டு சைன் ஆஃப், இங்கேயும் அந்த மாதிரி பிரித்து எழுதலாம் π ப்ளஸ் π/6. ஓகே, இப்போ காஸ் 180 ப்ளஸ் தீட்டா, காஸ் 180 ப்ளஸ் தீட்டா, சைன் 180 ப்ளஸ் தீட்டா ரெண்டுமே என்ன குவாட்ரண்ட்டு? தேர்டு குவாட்ரண்ட்டு. 180 கிராஸ் பண்ணிட்டாலே தேர்டு குவாட்ரண்ட்டு 180 ப்ளஸ் தீட்டா. ஸோ தேர்ட் குவார்ட்டரில் காசு சைனு போத் ஆர் நெகட்டிவ். அதெல்லாம் நமக்கு 11th பார்த்துருப்போம். அப்போ மைனஸ் காஸ் π/6, காஸ் 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இங்கேயும் சைன் 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ I இன்ட்டு சைன் π/6. ஸோ நெக்ஸ்ட்டு காசு
30 டிகிரியோட வேல்யூ, sin 30 டிகிரியோட வேல்யூ. ஸோ 2 இன்ட்டு மைனஸ் cos 30யோட வேல்யூ √3/2 மைனஸ் I இன்ட்டு sin 30யோட வேல்யூ 1/2. ஸோ 2 உள்ள ப்ராடக்ட் பண்ணோன்னா 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் √3 மைனஸ் I. சரிங்களா? அப்போ 3 வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். therefore the values or solutions of Z are என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம்? √3 minus I, next 2I and minus √3 minus I. So this is will be asked in 5 more questions. Thank you. Next example 2.35. Example 2.35. Find all cube roots of √3 plus I. So √3 plus I, the given complex number के நம்ம என்ன find பண்ணணும்? Cube root. Okay. Solution. So cube roots அப்படின்னா √3 plus I whole power 1/3. This is cube roots. So cube root find பண்ணுறதுக்கு, அதாவது nth ரூட்ஸ்னாலே என்னென்ன ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு போலார் ஃபார்ம், நெக்ஸ்ட்டு add 2k pi, நெக்ஸ்ட்டு de Moivre's theorem, fourth one values of k is equal to put the value 0 1 2 3 etc n minus 1. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் போலார் ஃபார்ம், அதை நம்ம கொண்டு வந்துடலாம். √3 plus I போலார் ஃபார்ம் அப்படின்னா r இன்ட்டு cos theta plus I sin theta. ஸோ ஆரோட வேல்யூ r is equal to square root of, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா √3 square plus 1 square which is equal to 3 plus 1 which is equal to 4 equal to 2. ஆரோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஆல்ஃபா is equal to tan inverse of modulus of y by x which is equal to tan inverse of modulus of y ஓட வேல்யூ, I ஓட கோஎஃபிஷியன்ட் 1/√3, 1/√3 ஓட வேல்யூ tan inverse of 1/√3, that is 30 degree. 30 means pi/6. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு தெரியும். tan 30 டிகிரியோட வேல்யூ தான் 1/√3. ஸோ நெக்ஸ்ட்டு இது எந்த குவாட்ரண்ட்னு பார்க்கணும். ஸோ √3 plus I lies on the இதில் இருக்கும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு. ஏன் அப்படின்னா √3 plus I, ஸோ இது ரெண்டுமே பாசிட்டிவ். ஓகே, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் இந்த பாயிண்ட் இருக்கும். அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபாவோட வேல்யூ pi/6. ஸோ நெக்ஸ்ட் இதில் சப்ஜெக்ட் பண்ணிடலாம். அப்போது √3 plus I which is equal to ஆரோட வேல்யூ 2 இன்ட்டு காஸ் தீட்டாவோட வேல்யூ pi/6 ப்ளஸ் I இன்ட்டு சைன் pi/6. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஹோல் பவர் 1/3. ஸோ அப்போ ஹோல் பவர் 1/3. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் முடிச்சிருக்கோம், அதாவது போலார் ஃபார்மில் மட்டும்தான் கொண்டுட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பவரை நம்ம ரைஸ் பண்ணுறோம். இப்போ √3 plus I whole power 1/3 which is equal to 2 power 1/3 into cos pi/6 plus I sin pi/6 whole power 1/3 இப்படி எழுதலாம். ஸோ போலார் ஃபார்ம் முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்டு add 2k pi with angle theta. ஸோ செகண்ட் ஸ்டெப்பை இப்போ ஃபாலோ பண்ணோன்னா which is equal to 2 power 1/3 into cos 2k pi plus pi/6 plus I into sin 2k pi plus pi/6 whole power 1/3.
ஸோ தேர்ட் ஒன் டி மூவிஸ் தேரம் அப்படின்னா பவரை இன்சைடு கொண்டு வரணும். ஸோ 2 பவர் 1/3 இன்ட்டு பவரை 1/3 உள்ளே கொண்டு வரணும். அது தேர்ட் ஸ்டெப். அப்போ காஸ் 1/3 இப்போ உள்ளே கூட நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 6 to 12 12k pi plus pi whole divided by 6 plus I into sin of இங்கே அந்த பவரை உள்ளே கொண்டு வந்தோன்னா 1/3 இன்ட்டு 6 to 12k pi plus pi by whole divided by 6 ஓகே. ஸோ திஸ் இஸ் தேர்டு ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப்பில் தான் நம்ம கேவுக்கு வேல்யூஸ் கொடுக்கணும். ஃபோர்த் ஸ்டெப். அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். 2 பவர் 1/3 இன்ட்டு இதை சிஐஎஸ்ன்னு எழுதிக்கலாம் ஷார்ட் ஃபார்மில். இப்போ காமனாக பை இருக்கும், வெளியே எடுத்துட்டோன்னா பை டிவைடட் பை இந்த 6 வெளியில் மல்டிப்ளை பண்ணினா 6 3s are 18 இன்ட்டு 12k + 1. ஸோ பை காமனாக எடுத்துட்டோம். கேவோட வேல்யூ 0 1 2 வரைக்கும் வரும். 3 - 1 2 3 வேல்யூஸ். ஏன்னா கியூப் ரூட்ஸு 3 வேல்யூஸ். ஸோ இனிமேல் வேல்யூஸ் கேவுக்கு 0 1 2 கொடுத்துட வேண்டியதான். ஸோ தி வேல்யூஸ் ஆர் ஃபஸ்ட் ஒன் k is equal to 0 சப்ஜெக்ட் பண்ணனா 2 பவர் 1/3 6 0 கொடுத்தோம் அப்படின்னா டோட்டலாக 0 ஆகிடும். 0 ஆகிடுச்சுன்னா 1 மட்டும்தான் இருக்கும். 1 × π/18. ஸோ இது மட்டும்தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் k is equal to 1 கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே சப்ஜெக்ட் பண்ணால் 1 × 12 12 + 1 13. ஸோ 13. அப்போ 2 பவர் 1/3 6 13 π/18. ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். அப்போ k is equal to 2 சப்ஜெக்ட் பண்ணனா 2 × 12 24 24 + 1 ஸோ 25. அப்போ 2 பவர் 1/3 6 25 π/18. ஓகே. ஸோ இதோட வேல்யூஸ் முடிச்சுக்கலாம். π/18 அப்படின்னா இந்த ஆங்கிள்ஸ்லாம் நமக்கு ரொம்ப ஃப்ராக்ஷனில் போயிட்டுருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 30 டிகிரி வேல்யூ 45 டிகிரி வேல்யூ அந்த மாதிரி தான் தெரியும். பட் π/18 அப்படின்னு அர்த்தம் 180 / 18 கேன்சல் பண்ணிங்கன்னா 10. அப்போது 10 டிகிரி வேல்யூ. ஓகே. இது வந்து π/18னா 10 டிகிரி வேல்யூ. காஸ் 10 டிகிரி சைன் 10 டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதோடு நம்ம விட்டுடலாம். சரிங்களா? இப்போ 13 × 10 எவ்வளோ 130 டிகிரி. ஸோ 130 டிகிரி அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த ரெண்டு வேலையும் ஓகே. இப்போ இந்த தேர்டு வேலையில் இப்படியே இருக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் 25 நியூமரேட்டர் வந்து பெருசாக இருக்குது. நியூமரேட்டர் பெரிய வேல்யூ அப்படின்னாலே அதுக்கு பேர் இம்ப்ராப்பர் நம்ம சொல்லியிருக்கோம். இது ப்ராப்பராக இருக்காது. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடையாது, இம்ப்ராப்பர். ஸோ மேலே பெரிய நம்பர் இருக்குது. அப்போ இந்த 25 நம்ம பிரிக்கலாம். 25 எப்படி பிரிக்கலாம்? 18 டிவைட் பண்ணுங்கள். அப்போ 18 + 7 பிரிக்கலாம். ஸோ 18. அப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம்னா 2 பவர் 1/3 6 எப்படி இருக்கலாம் 18, அதாவது பை ப்ளஸ் 7 π/3 18 அப்படின்னு பிரிக்கலாம். அப்போது 18 × π எவ்வளோ 18 π 18 π + 7 π ஆட் பண்ணிங்கன்னா 25 π. ஸோ இந்த மாதிரி பெரிய நம்பராக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக பிரிப்போம். ஸோ அந்த மாதிரி பிரித்து எழுத வேண்டியதான். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்போது பை ப்ளஸ்ஸு சம் தீட்டா பை ப்ளஸ் தீட்டா, அதாவது காஸ் 180 + தீட்டா சைன் 180 + தீட்டா என்ன வரும் நமக்கு மைனஸில் வரும் இல்லைங்களா? இது மைனஸ், ஏன்னா தேர்டு குவாட்ரண்ட்டு. காஸும் நெகட்டிவ் சைனும் நெகட்டிவ். அதாவது காஸ் 180 + தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் 180 + தீட்டா. ஸோ இதோட வேல்யூ மைனஸ் சைன் தீட்டா. இது நமக்கு எப்பயுமே தெரிஞ்சு இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ தேர்டு குவார்ட்டரில் போத்தா நெகட்டிவ். ஸோ இது வந்து தேர்டு குவார்ட்டர் வேல்யூ. அப்போ காஸ் 180 + தீட்டா சைன் 180 + தீட்டா போத்தா நெகட்டிவ்ன்றதுனால இது நம்ம எப்படி அதெல்லாம் மைனஸ் ரெண்டுத்துக்குமே வரும். அப்போ மைனஸ் 2 பவர் 1/3 6 7 π/18. ஸோ இது மாதிரி அதெல்லாம் இது ப்ராப்பர். சரிங்களா? இது மாதிரி சிம்பிளை பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். பட் முடியல அப்படின்னா இது ஒரு 3யோடய முடிச்சுக்கலாம். ஸோ 3மே ரெக்கார்ட் ஆன்சர் தான்.
முடிஞ்சுது அப்படின்னா இது மாதிரி எழுதலாம். ஓகே.